பிரதோஷத்துக்கு நானே வந்து பூ கட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி என் கையால் பூ வாங்கி 30 ரூபா பொட்டலம் வாங்கினேன். நல்லா பெருசாக இருந்தது. கட்டி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனோம். முன்னாடி பக்கமாக போகலான்னு பார்த்தா செம்ம கூட்டம், போக முடியாது. சரி பின்வாசல் வழியாக போகலான்னு போயிட்டோம். பூ எடுத்துகிட்டு சரி ஹஸ்பண்ட்டை போயிட்டு பூவை போய் கொடுத்துருவா அப்படின்னு சொன்னேன். போனால் செம்ம கூட்டமாக இருக்குது, எல்லோரும் என்னை திட்டுவாங்க, நீ குள்ளமாக இருக்க குடுகுடுன்னு ஓடி கொடுத்துருவான்னாரு. சரி விலகு விலகு விலகுன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். எப்படி எட்டி கொடுக்கறதுன்னு தெரியல. பக்கத்தில் வந்து தெரிஞ்ச அண்ணன் நின்னார், பக்கத்து வீட்டுக்கார அண்ணன். ஆனால் அண்ணன் அந்த பூவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கி ஐயர்கிட்ட கொடுத்தாரு. அந்த நீட்டு பூ போடுறாருல, அது என்னோடய பூ தான். நெந்திக்கு போட்டாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. சரின்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்தேன். என் கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணு எடுத்தது. ஏம்மா போங்கம்மா அங்கிட்டு, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டாங்க. சரின்ட்டு அதோடு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு சரின்னு வந்துட்டு பாப்பா தம்பி எங்கே அப்படின்னு பார்த்தா, பாப்பாவுக்கு உச்சா வருதுன்னு சொல்லி டேடி எல்லாமே அங்கே அந்தாண்ட பக்கம் போயிட்டு வந்தாங்க. சரி வாங்க தீபார்த்தனை காட்ட போகுது போகலான்னு பார்த்தா, தீபார்த்தனை போய் நிற்கிறோம், காட்டுறாங்க. நம்ம தான் குள்ளோன்னு இருக்குமே, ஒன்றுமே தெரியல. சரி கையை மட்டும் தூக்கி உயர கும்பிட்டாச்சு ஒரு அடியாக. கும்பிட்டுட்டா நேராக இந்த கூட்டம் எங்கே போவோம், நெக்ஸ்ட்டு வந்து சிவனுக்கு போவோம். ஆனால் நம்ம விநாயகர் கும்பிடாமல் சிவனை போகக்கூடாது. நாம் தான் குறுக்கால வந்துட்டோமே. சரின்னு சொல்லிவிட்டு ஆழத்து விநாயகருக்கு போயிட்டு அங்கே கும்பிட்டுட்டு நேராக சிவனுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தா, உள்ளே போகவே முடியாது போல், செம கூட்டமாக இருக்குது. சரி கிட்ஸ் எல்லாம் நசுங்கிடுவாங்க, பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் சிவனை. வெளியவே நின்றுட்டு கையை தூக்கி கும்பிட்டுட்டு இவங்கள மாதிரி வெளியே நின்று கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இந்தாண்டெல்லாம் பூஜை நடந்துகிட்ருக்கு ஒரு இடத்துலையும். சரி சிவனை தான் கும்பிட முடியல, அம்மன் கோயிலையாவது போய் கும்பிடலான்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு போகலான்னு போனோம். ஆனால் அம்மன் கோயிலில் நல்ல வேலை கூட்டம் இல்லை. அது மேலே பார்த்திங்கன்னா ஒரே பேர்ட்ஸாக பறந்துக்கிட்டு இருந்தது. எதுக்கு இது பறக்குதுன்னு கேட்டேன். அடைய போகிற பறவை பறந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மனை போயிட்டு, கூட்டம் இல்லாமல் இருந்தது, நல்ல வேலை போயிட்டு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஐயர் இங்கேருந்து வீடியோ எடுக்குள்ளே பார்த்தாரு, டக்குன்னு கொடுத்துட்டேன் நான். உள்ளே போனால் என்னை திட்டுவாருன்னு பார்த்தா நல்ல வேலை திட்டல. அப்புறம் பாப்பா தம்பி எல்லாம் அங்கே உட்காந்துட்டோம். இப்போ கூட பாருங்கள், பாப்பா அவன் மேலே தான் உட்காந்துருக்கு, டேடி மேலே. இவன் தனியாக தான் உட்காந்துட்ருக்கான். லிட்டில் பிரின்சஸ் இவங்க. சரின்னு சொல்லி முடிச்சுட்டு கோயிலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு நேராக வந்தால் பிள்ளைங்க இறங்கவே இல்லை. எங்கேயாவது கூப்பிட்டு போனால் ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுத்தா தான் பாப்பா இறங்கும். தம்பி கூட இறங்கிடுவான். ஆனால் பாப்பா இருக்குது பாரு, கையில் சாக்லேட் இருந்தால் மட்டும்தான் இறங்குவான். சரின்னு சொல்லி பக்கத்தில் பெட்டிக்கடையில் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு